தந்தை, மைந்தர், தூயாவியராகிய திரிய கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள். ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து எங்களை ஆசிர்வதித்து அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்துகிற நல்ல தெய்வமே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். கழிந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் எங்களை நீர் பாதுகாத்தீர். புதிய ஒரு மாதத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருடைய தூய பிரசன்னம் தாமே இந்த தொழுகையில் எங்கள் மத்தியிலே நிறைவாய் அசைவாட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவருக்குள் புதுபலனடைய கிருபை செய்யும். தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் இங்கே ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 143வது பாமாலை. வானமும் பூமியும் சமஸ்த அண்டமும் படைத்த நீர், வேதத்தின் ஒளியை பரப்பி இருளை அகற்றி செங்கோலை செலுத்துவீர். முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம்
வசனங்கள் 21 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் முறையாக படிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். ஜெபம் செய்வோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகின்றோம். அடியனை மறைத்து உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த புதிய மாதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிறு குழந்தையாக இந்த உலகிலே நாம் பிறக்கின்ற போது தாய் தந்தையினுடைய கரத்தை நாம் பிடித்து நடைபயிலுகிறோம். தாய் தந்தையினுடைய கரம் நம்மோடு கூட இருக்கின்ற போது நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். அந்த குழந்தை நடை பயிலுகின்றது. தட்டு தடுமாறி கீழே விழுந்தாலும் தன்னோடு கூட தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய தந்தையோ தாயோ இருப்பதை பார்த்து ஒரு நம்பிக்கையோடு நடக்கின்றது. சில காலம் சென்ற பின்பு அந்த குழந்தையானது தானாகவே நடக்க தொடங்குகின்றது. அது நடக்கின்ற போது கீழே விழுந்து விடுகின்ற போதும் அது எழும்பி நிற்கின்றது. தன்னுடைய நடையை உறுதிப்படுத்தி நடந்து கொண்டே செல்கிறது. விசுவாச வாழ்விலும் ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாய் தருகின்ற போது, ஆண்டவர் அண்டையிலே நம்மை முற்றிலும் அர்ப்பணம் செய்கின்ற போது அவரோடு நடக்கின்ற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாச வாழ்விலே வீழ்ச்சி அடைகின்ற நேரங்கள் உண்டு, தளர்ச்சி அடைகிற அனுபவங்கள் உண்டு.
அந்த அனுபவங்களோடைய நாம் கடந்து செல்லுகிற போது, பரமத்தந்தையாம் ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிற போது, எவ்வாறு ஒரு சிறு குழந்தை பெற்றோருடைய கரத்தை நோக்கி பார்த்து தன்னுடைய நடையை உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றதோ, அவ்வண்ணமாகவே நம்முடைய விசுவாச வாழ்விலும் நாம் ஆண்டவரோடு நடக்கின்ற அந்த அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்கிறோம். ஆண்டவரோடு நடக்கின்ற அனுபவத்தை இந்த புதிய மாதத்தில் நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று வெறுமையாக்குதல். மத்தேயு 16:24 வாக்கியத்தில் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்லுகின்ற போது அவனுடைய சுயநலத்தை முற்றிலும் இழந்து விடுகிறான். கிறிஸ்துவின் கரத்திலே தன்னை அர்ப்பணம் செய்கின்றான். நான் ஒன்றுமில்லை, என்னுடைய தந்தையின் கரத்தில் என்னை தந்துவிட்டேன் என்கிற அந்த முழுமையான அனுபவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின வண்ணமாக நம்முடைய விசுவாச வாழ்விலும் அந்த வெறுமையாகுதலின் அனுபவத்திலே நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மத்தேயு 16 அந்த சூழலை நாம் பார்க்கின்ற போது, பிலிப்பு செசரியா என்கிற இடத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு கேள்வி எழுப்புகின்றார். என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்பொழுது பேதுரு கொடுக்கின்ற ஒரு தெளிவான பதில், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இந்த சூழலின் நடுவே ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், சிலுவை பாடுகள் அண்மையில் இருக்கிறது. பாடுகளின் அனுபவத்தோടെ கடந்து செல்ல போகிறேன் என்று செய்தியை சொன்னபோது, இந்த சீடர்களும் பேதுருவும் இணைந்து அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே. மத்தேயு 16:22 வாக்கியத்திலே சொல்லுகிற அனுபவம், இது உமக்கு நேரிடக்கூடாதே. இத்தகைய சூழலில் தான் ஆண்டவர் தம்மை பின்பற்ற விரும்புகின்ற சீடர்களுக்கு சொல்லுகிறார், பாடுகளின் நடுவிலும் பரமனின் கரத்தை முழுமையாய் பிடித்து கொண்டால், உங்கள் உள்ளத்தை நீங்கள் வறுமையாக்கி அவருடைய கரத்திலே முழுமையாய் பற்று வைத்தால், நிச்சயம் உங்களுடைய வாழ்வின் பயணம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். சிலுவை பாடுகளின் அனுபவத்தில் ஆண்டவருடைய ஒரு விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. தன்னை முற்றிலும் தாழ்த்தின் அனுபவத்திலே சொல்கிறார். லூக்கா 22:42 வாக்கியத்தில், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். வறுமையாகுதலின் அனுபவத்தை குறித்து அநேக அனுபவங்களை திருமறையிலே கற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 2:5-11 வரையுள்ள வாக்கியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்த அனுபவத்தை நாம் காண முடியும். பிலிப்பியர் 2 அந்த தம்மைத்தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்ற அனுபவம் சொல்லப்படுகிறது. நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் சுயபலத்தை நம்பி அல்ல, இறை பலத்தை நம்பி நாம் பயணிக்க வேண்டும். பேதுரு தன்னுடைய சுயபலத்தை நம்பி கடலின் மீது நடப்பதற்கு முயற்சி செய்கின்றார். அப்பொழுது அவனுடைய விசுவாச வாழ்விலே வீழ்ச்சி விழுந்து விடுகிறார். மத்தேயு 14:30 வாக்கியத்திலே சொல்லுகிற போது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டார். அவனுடைய விசுவாச வாழ்விலே தளர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு கலக்கம் ஏற்படுகிறது, நம்பிக்கையற்ற சூழல் ஏற்படுகிறது. அவன் ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் நாம் ஆண்டவர் அண்டை நம்மை முழுமையாய் தர வேண்டும். பேதுருனுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற போது, அங்கே பேதுரு ஆண்டவருடைய சிலுவை பாடுகளின் அனுபவத்தில் சொல்லுகிறார், நான் ஒரு காலும் இடரல் அடைய மாட்டேன், ஆண்டவரை, நான் உம்மை முழுமையாய் பின்பற்றுவேன் என்று உறுதியாய் சொல்லுகிறார். ஆயினும் ஆலோசனை சங்க விசாரணையின் சூழலிலே அவன் சொல்லுகிற ஒரு அனுபவம்,
மத்தேயு 26:74 வாக்கியத்திலே அவரை அறியேன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். மிகவும் தைரியமாய் சொன்ன ஒரு மனிதன் சுயபலத்தை நம்பின போது, சாதகமற்ற அனுபவங்கள் வருகிற போது ஆண்டவரை அறியாது என்று சொல்லிவிடுகிறான். கடலில் அமிழ்ந்து போகிற சூழலிலே ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி மத்தேயு 14:31 சொல்லுகிறார். ஆண்டவரை காட்டிக் கொடுக்க போகின்ற அந்த அனுபவத்திலே, சிலுவை பாடுகளின் சூழலில் எல்லாரும் கலங்கி நிற்கிற அனுபவத்தில் பேதுரு அவரை அறியேன் என்று சொன்ன சூழலில் அவனுடைய அனுபவம் மத்தேயு 26:75 சொல்லுகிற போது மனம் கசந்து அழுதான். அவனுடைய வெறுமையாக்குதலின் நிலை தன்னை முற்றிலும் ஆண்டவருடைய கரத்திலே தந்தபோது அவன் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறான். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி சிலுவையை சுமத்தல். மத்தேயு 16:24 வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிற வார்த்தை அங்கே அழுத்தமாய் சொல்லப்படுகிறது. சிலுவையை குறித்து பல புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கிறது. சிலுவையை ஒரு ஆசீர்வாதத்தின் சின்னமாக கருதுகின்றவர்கள் உண்டு. சிலுவையை மீட்பின் அடையாளமாக பார்க்கின்றவர்கள் உண்டு. சிலுவையை சாபத்தை மேற்கொண்ட ஒரு சின்னமாக கருதுகின்றவர்கள் உண்டு. ஆனால் இந்த வேத பகுதிகளை சொல்லுகிற அனுபவம் பாடுகளின் சிலுவையை சுமக்கிற அனுபவம், பாடுகளின் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவோடு பயணிக்கிற அனுபவம். இறைமகன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட வேண்டும் என்கிற சூழலில் அங்கே சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவம், சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். சிலுவை இல்லாமல் இந்த உலகில் சிம்மாசனம் இல்லை. ஆங்கிலத்திலே ஒரு கூற்று ஒன்று சொல்வதோண்டு, there is no gain without pain. ஒருவேளை வலி இல்லாமல் எந்த பிரதிபலனும் எந்த பலனும் இல்லை. கிறிஸ்துவோடு கூட நடப்பதற்கு, அவரோடு கூட பயணிக்கின்ற போது சிலுவையினால் வருகின்ற மீட்பை மாத்திரம் சொந்தமாக்கிக் கொள்வதல்ல, சிலுவையின் அடிச்சுவட்டிலே நாம் உண்மையாய் வாழுகின்ற போது பாடுகளும் இன்னல்களும் வருகின்ற சூழலிலும் சிலுவையின் நிமித்தமாகவும் சிலுவைக்காகவும் பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸ்தேவானுடைய அனுபவத்தை பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 55ஆம் வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது, தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார். ஸ்தேவான் தன்னுடைய விசுவாச வாழ்விலே கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட போது அந்த பாடுகளுக்கு பின்பதாக ஒரு மகிமையின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டார். யோபு பக்தனுடைய வாழ்விலே பாடுகளும் வேதனைகளும் சூழ நிற்கின்றது. ஆயினும் ஆண்டவர் இறுதியிலே இரட்டிப்பான நன்மையினால் நிரப்பினார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வாக்கியமும் 7ஆம் வாக்கியமும் சொல்லுகிற ஒரு செய்தி, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுவீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுவதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இவ்வுலக வாழ்வின் அனுபவங்களிலே பல நேரங்களில் வலி இல்லாமல் பிரசவத்தை தேடுகிற ஒரு காலத்திலே நாம் வாழுகிறோம். படிக்காமல் பட்டத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய மனதிலே இருக்கிறது. உழைப்பில்லாமல் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். எந்த கஷ்டப்படாமலும் செல்வம் நமக்கு வர வேண்டும் என்று எண்ணுகிறோம். துன்பம் இல்லாமல் இன்பமாய் வாழ வேண்டும் என்று யோசிக்கின்றோம். பேதுருவினுடைய வாழ்விலே சிலுவை பாடுகள் நெருங்கி வருகின்ற போது ஆண்டவர் பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி, சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய கரத்திலே தன்னை வெறுமையாக்கி தருகின்ற போது சாதாரணமான இந்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை நிறைவேற்றுகிறார்.
ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதனாக ஆண்டவர் மாற்றுகிறார் என்பதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே காண முடியும். பவுல் சிலுவையால் மீட்படைந்த மக்களை அழிக்க வேண்டும் என்ற துடிப்போடு சொல்லுகிறார். தமஸ்கு பாதையிலே ஆண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு ஆண்டவரால் சந்திக்கப்படுகிற போது அவருடைய அனுபவம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை அர்ப்பணம் செய்கின்றார். பக்தன் சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. நம்முடைய விசுவாச வாழ்விலும் பல நேரங்களில் கலக்கங்கள், கண்ணீர்கள் வருகின்ற போது நம்முடைய மனதிலே நாம் எப்பொழுதும் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வசனம் ரோமர் 8 அதிகாரம் 28 வாக்கியம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய மனதிலே நாம் எப்பொழுதுமே பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை, ஆண்டவருடைய அடிச்சோட்டிலே நாம் பயணிக்கின்றோம், ஆண்டவருக்காக உண்மையாய் நம்முடைய பணிவிடைகளை நிறைவேற்றுகிறோம், வாழ்வின் சூழல்களில் ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்திருக்கின்றோம். பல இன்னல்கள் வருகின்ற போது, பல பாடுகள் வருகின்ற போது நம்முடைய மனதிலே நாம் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை ரோமர் 8:28 எப்பொழுதுமே மனதிலே பதித்துக் கொள்வோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி இயேசுவோடு நடத்தல். மத்தேயு 16 அதிகாரம் 24 வாக்கியத்தினுடைய இறுதி பகுதி சொல்லுகிறது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்மை வறுமையாக்கி ஆண்டவருடைய கரத்திலே தந்து சிலுவையால் வருகின்ற மீட்பின் வாழ்வை சொந்தமாக்கி சிலுவையின் பாதையிலே நடக்கிற போது பாடுகளும் சஞ்சலங்களும் வந்தாலும் சரி, அதற்கு அடுத்த நிலையில் நமக்கு கிடைக்கிற ஒரு பரிசு நாம் இயேசுவோடு நடக்கிற அனுபவம். பழைய ஒரு கிறிஸ்தவ பாடல் உண்டு, நடக்க சொல்லி தாருமே இயேசுவே, நடக்க சொல்லி தாருமே, இருள் நிறைந்த உலகம் அதில் துன்பம் என்னை நிறுக்குதே, பல கண்ணீர்கள் என்னை சூழ்ந்து வருகிறதே, நடக்க சொல்லி தாருமே இயேசுவே என்ற ஒரு பாடல் நாம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பாடல். நம்முடைய விசுவாச வாழ்விலும் நாம் ஆண்டவரோடு நடைபயில்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை வெறுமையாக்கி அவருடைய கரத்திலே தந்து நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15 அதிகாரம் 4 வாக்கியம் சொல்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு உறவாடுகிற அனுபவத்தில், ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்திலே நாம் எல்லாரும் பெருக வேண்டும். யாக்கோபினுடைய நூலிலே 2 அதிகாரம் 23 வாக்கியத்திலே சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். யாத்ராகமம் 33 அதிகாரம் 11 வாக்கியம் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவதைப் போல் கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். ஆண்டவருடைய பாதையில் நடப்பதற்கு நம்மை தீர்மானிக்கின்ற போது நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்க வேண்டும், அவரோடு பேசுகிற அனுபவத்திலே நாம் பெருக வேண்டும். பேதுரு கடலின் மீது நடந்த போது சுயத்தை நம்பினான். ஆண்டவர் அவனை சந்தித்த போது ஆண்டவருடைய கரத்திலே தன்னை வெறுமையாக்கி அர்ப்பணம் செய்தான். பேதுரு சுயபலத்தை நம்பின போது பாடுகளின் நடுவிலே அவரை அறியேன் என்று சொன்னான். ஆண்டவர் அவனை சந்தித்த போது மத்தேயு 26:75 அவன் மனம் கசந்து அழுதான் என்ற அனுபவம். ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிற ஒரு கேள்வி, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேள்வி கேட்கிற போது அவன் சொல்லுகிற ஒரு பதில் யோவான் 21 அதிகாரம் 17 நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்தார். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய அர்ப்பணம், ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உமோடு கூட நடக்க வேண்டும், நான் ஒவ்வொரு நாளும் உமோடு கூட உறவாட வேண்டும்,
ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்திலே பெருகுவதற்கு எனக்கு ஆற்றல் தாரும் என்று சொல்லி நாம் அன்றாடுவோம். நம்முடைய சுயத்தை வறுமையாக்குவோம், சிலுவையை சுமப்போம், அவரில் நிலைத்திருப்போம், அவருடைய வார்த்தைகளை தினமும் சுவைப்போம், ஆண்டவரோடு தினமும் நடைபயிலுவோம். அத்தகைய தூய அனுபவத்திலே நாம் பெருகுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக இரட்சண்ய கீதங்களில் 316வது பாடல், கரம்பிடித்தென்னை வழிநடத்தும் இயேசுவே என்னை நான் ஒப்புவிக்கிறேன். தூய நற்கருணை தொழுகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம்.
நற்கருணை தொழுகையிலே நாம் ஜெபம் செய்வோம் என்ற பகுதியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபம் ஏறெடுப்போம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீடர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமாக ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். இப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரின் மனிதர்கள் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்து தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தினம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்தாவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டியிணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்தாவியரோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். யாவரும் இணைந்து மனத்தாழ்மையின் ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா. மெய்யான திராட்சையாகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இரத்தம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறது. கர்த்தருடையவைகள் கர்த்தரின் பிள்ளைகளுக்கே. கர்த்தரின் பந்தி உங்களுக்காய் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள்.
இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே நம்முடைய விசுவாச வாழ்வை நாம் தருவோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்தோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கிற அந்த தூய அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு சிநேகிதனான உறவாடினான் என்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மோசே ஆண்டவருக்கு நல்ல நண்பனாய் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவத்திலே எங்கள் சுயபலம் அல்ல, இறைபலம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற இறைவார்த்தை மூலமாக எங்களை வழிநடத்தி நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் வாழ்வின் எல்லா பயணங்களையும் பாதத்திலே தருகிறோம். எங்கள் குடும்ப உறவுகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் உம்முடைய கிருபை தங்கட்டும். பிரயாணப்படுகிற நேரங்கள் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பெற்று மகிழ கிருபை செய்யும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களின் அனுபவங்களிலும் ஆண்டவரோடு நடக்கிற உன்னத அனுபவத்தை நாங்கள் சொந்தமாக்கி ஆண்டவருக்கு பிரியமுள்ள மக்களாய் வாழ எங்களை ஆற்றல் படுத்தும். ஆண்டவர், இந்த உஷ்ண காலத்திலே எந்தவித சரீர பலவீனங்கள் வராதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். விடுமுறை காலங்களில் இருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய விடுமுறை காலங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊருக்கு சென்றிருக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கட்டும். தாங்கள் செலவிடுகிற நாட்கள் ஆசீர்வாதமான காலங்களாய் அமைய ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு நிறைவாய் தங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தம்முடைய தெய்வீக கரத்தினால் எங்களை தாங்கும், எங்களை போஷித்து வழி நடத்தும். உம்முடைய திருக்கரத்திலே ஞான அனுமானங்களில் பங்கு பெற்றதன் மூலமாக ஆண்டவரோடு நாங்கள் நடக்கிறோம் என்கிற உடன்படிக்கையிலே எங்கள் விசுவாச வாழ்வை அர்ப்பணம் செய்கின்றோம். நீரே எங்களை தாங்கி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன். இறைவன் வழங்கும் சமாதானத்தோடு உலகிற்குள் செல்லுங்கள். துணிவுடன் இருங்கள். நன்மையான செயல்களை பிடித்து கொள்ளுங்கள். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். வலிமையற்ற உள்ளமுள்ளவர்களை ஆற்றல் படுத்துங்கள். துன்புறுவோருக்கு உதவி செய்யுங்கள். எல்லோரையும் கனப்படுத்துங்கள். ஆண்டவரில் அன்பு செய்து அவருக்கு பணி செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலில் களிகூர்ந்து மகிழுங்கள். அனைத்து ஆற்றலும் கொண்ட தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய திரியேக கடவுளின் ஆசி உங்களோடு சதா காலமும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.